டான் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026. பிரதான அனுசரணை வழங்குவோர் சுவை ததும்பும் சுப நேரம். இணை அனுசரணை வழங்குவோர் உங்களை காத்து நாட்டினை காக்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப். தந்தையும் தாயும் போன்றும். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இப்போது வார நாட்கள் 7 மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வித்தியாசம் தெரிந்திட MD Jam சாப்பிட்டு பாருங்க. MD Jam ஒரே ஒரு முன்னணி தயாரிப்பு வர்த்தக நாமம் லங்கா ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இடமிருந்து மட்டுமே. காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி தங்க கை விசேஷத்துடன் உடனடி வில் வைப் அவுட்ஸ்களை வெல்லுங்கள். காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி. மீன்பாடும் தேன்நாடாம் மட்டக்களப்பு பிரதேசத்திலிருந்து நாம் இணைந்து கொண்டிருக்கின்றோம். டான் தொலைக்காட்சி குடும்பம் பெருமையுடன் வழங்கி கொண்டிருக்கின்ற டான் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் ஒரு திருவிழாவாக இன்றைய தினம் இந்த மட்டக்களப்பு அமிர்தகளி மைதானத்திலே இடம்பெற தயாராகி கொண்டிருக்கிறது. காலை முதல் மாலை வரை ஏராளமான நிகழ்ச்சிகள் இடம்பெற தயாராகி கொண்டிருக்கிறது. காலையிலே இப்பொழுது இடம்பெற தயாராகி கொண்டிருக்கிறது மரதன் ஓட்டம், ஆண்களுக்கானது பெண்களுக்கானது. அத்தோடு சைக்கிள் ஓட்ட போட்டிகளும் இங்கு இடம்பெற தயாராகி கொண்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் என பிரிவு பிரிவாக நடைபெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. உண்மை இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய போகிறது. என்ன சொன்னால் மலரவிருக்கும் புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் அமைதியும் சுபிட்சமும் நிறைந்த ஒரு அற்புதமான தருணமாக மாற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு டான் தொலைக்காட்சி குடும்பம் இந்த மாபெரும் சித்திரை புத்தாண்டு திருவிழாவினை உங்களுக்காக இணைந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அமிர்தகளி இளையோர் கழகத்தினுடைய இணைவிலே டான் தொலைக்காட்சி குடும்பம் பெருமையோடு இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கான பிரதான அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மலிபன். எப்பொழுதும் சுவை ததும்பும் அற்புதமான நினைவுகளை வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களோடும் இணைத்து செல்லும் மலிபன் தயாரிப்புகள் இந்த நிகழ்ச்சிக்கான பிரதான அனுசரணையை வழங்குகிறார்கள். அத்தோடு இணைய அனுசரணையாக SLIC தந்தையும் தாயும் போன்றது அவர்களோடு NLB தேசிய லோத்தர் சபை இவர்களோடு யாடியா எலக்ட்ரிக் பைக்ஸ் இவர்கள் இணை அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் 70 வருடங்களுக்கு மேலாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மலிபன் தயாரிப்புகளோடு பழகாதவர்கள் யாருமே கிடையாது. அற்புதமான அழகான மகிழ்ச்சிகரமான குடும்ப தருணங்களிலே ஒரு குடும்ப உருவாக இந்த மலிபன் தயாரிப்புகள் எங்களோடு பயணப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த மகிழ்ச்சியான தருணங்கள் எவ்வாறு மலிபன் அழகாக்குறதோ அதே போல நாமும் இன்றைய நாளை அழகாக்குவதற்காக உங்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கின்றோம். எங்களோடு மலிபன் கைகோர்த்திருக்கிறது. ஆகவே வருகைதாரங்கள் பெருமதியான பரிசுகளை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுச் செல்லும் வாய்ப்பினை மலிபன் இன்றைய தினம் உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. மதியம் 1 மணியிலிருந்து இங்கு பாரம்பரியமாக பொங்கல் நிகழ்வுகள், அத்தோடு பாரம்பரிய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் தாங்கிய போட்டிகள் பல இங்கு இடம்பெற தயாராகி கொண்டிருக்கிறது. கயிறு இழுத்தல் போட்டி, முட்டி உடைத்தல் போட்டி, சமநிலை ஓட்டம், சாக்கோட்டம், இன்னும் சுவாரஸ்யமாக நகைச்சுவையான மகிழ்வூட்டும் ஏராளமான நிகழ்வுகள் இன்றைய தினம் இந்த அமிர்தகளி விளையாட்டு மைதானத்திலே இடம்பெறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே குடும்ப சகிதம் பாருங்கள். மலிபன் வழங்கும் ஏராளமான பரிசுகளை உடனுக்குடன் பெற்றுச் செல்லும் வாய்ப்பினை நீங்களும் அடைவீர்கள். மெலிபன் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட மரதன் இப்போது இடம்பெற உள்ளது. அனைவரையும் நாங்கள் இந்த மெலிபனில் நடத்தப்படும் டான் டிவியில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வந்து இங்கு பரிசுகளை வென்று செல்லுமாறு உங்களுடன் தாழ்வுடன் வேண்டிக் கொள்கிறேன். மட்டக்களப்பு கதிரொலி மைதானத்துக்கு வந்து பரிசுகளை வெல்லுங்கள். இப்பொழுது நாங்கள் இணைந்து இருக்கின்றோம் இந்த அமிர்தகளி விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக இணைந்து இருக்கின்றோம். இது இன்றைய தினம் இப்பொழுது இந்த போட்டிகள் ஆரம்பமாகவே இருக்கின்ற இது தொடக்க புள்ளி, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே இருந்து தான் இந்த போட்டிகள் எல்லாம் ஆரம்பமாக காத்திருக்கிறது. இங்கிருந்து அதாவது இந்த அமிர்தகளி விளையாட்டு மைதானத்தில் ஆரம்பமாகின்ற இந்த போட்டிகள் அப்படியே கோட்டைமுனை மைதானம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி வந்து கோட்டைமுனை மைதானத்திலிருந்து திரும்பி இதே பாதையூடாக வந்து அரசடி ஆஞ்சநேயர் மணிக்கூட்டு கோபுரம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி வந்து இதே
இந்த அமிர்தகளி மைதானத்துக்கு முன்பாக இந்த போட்டிகள் யாவும் நிறைவு பெறுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இப்பொழுது எங்களுடைய வீரர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாருமே ஆயத்தமாக கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான இளையோர் இங்கு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி மாறப்போகிறது. அமிர்தகளி இளையோர் கழகத்தினுடைய ஒருங்கிணைவில், அவர்களுடைய ஒத்திசைவில் டான் தொலைக்காட்சி குடும்பம் பெருமையோடு வழங்குகின்ற சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டத்தோடு, ஒரு மாபெரும் புதுவருட திருவிழாவோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இணைவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஆரம்பமாக காத்து கொண்டிருக்கிறது இந்த மரதனோட்ட போட்டி மற்றும் சைக்கிள் ஓட்ட போட்டிகள். ஆண்களுக்காக பெண்களுக்காக எல்லாம் நடைபெற காத்திருக்கிறது. மதியத்திலிருந்து அட்டகாசமான நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மைதானத்தில் இடம்பெற தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே எல்லோருமே வருகை தரலாம், பங்கு பெற்றலாம். நிறைய பரிசுகளை வழங்குவதற்கு எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் மலிபன். 70 வருடத்துக்கு மேலாக எங்களுடைய உணர்வுகளோடு உறவுகளாய் இரண்டர கலந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற மலிபன் தயாரிப்புகள் எப்படி அதனுடைய சுவை எங்களை விட்டு நீங்காமல் பாரம்பரியமாக தலைமுறையாக கடந்து வந்து கொண்டிருக்கிறதோ, அதே போல அற்புதமான அழகான தருணங்களை உங்களோடு இணைத்துக் கொள்வதற்கு மலிபன் இன்றைய தினம் டான் தொலைக்காட்சியோடு கைகோர்த்திருக்கின்றது. ஆகவே இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக பாரம்பரிய கலை விளையாட்டுகள் எல்லாம் இடம்பெற காத்திருக்கிறது. ஆகவே மலிபன் வழங்கும் பெருமதியான பரிசுகள் இன்றைய தினம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஆகவே இன்னும் சில நிமிடங்களிலே இந்த இடத்தில் ஆரம்பமாக இருக்கிறது இந்த விளையாட்டு போட்டிகளாகவே வருகிறது. அனைவரையும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். பாருங்கள், உங்களுடைய பார்வைக்கேற்ற வகையிலே நிறைய போட்டியாளர்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்பதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறதாகவே மலர்கின்ற இந்த புது வருடம் உங்கள் அனைவருக்கும் அமைதியும் சுபிட்சமும் நிறைந்த அற்புதமான ஆண்டாக மலர வேண்டும் என்று சொல்லி டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
ஆண்களுக்கான சைக்கிளோட போட்டியும் இங்கு ஆரம்பமாக காத்திருக்கிறது. பெண்களுக்கான சைக்கிளோட போட்டியிலும் வெற்றியீட்டுபவர்களுக்கு அதே போல பரிசுகளை மலிபன் வழங்க காத்திருக்கிறது. முதல் பரிசு 60,000, இரண்டாவது பரிசு 30,000, மூன்றாவது பரிசு 15,000. அதை விட அதை தொடர்ந்து வருகின்ற 7 பேருக்கு ஆறுதல் பரிசாக மலிபன் வழங்குகின்ற பெருமதியான பரிசுகளை நாம் வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக கலை பண்பாட்டு விழுமியங்களை பிரதிபலிக்கின்ற அற்புதமான மகிழ்வளிப்பு விளையாட்டுப் போட்டிகளும் மாலை நேரத்திலிருந்து இங்கு இடம்பெற காத்திருக்கிறது.
சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026. பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் சுவை ததும்பும் சுப நேரம். இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் உங்களை காத்து நாட்டினை காக்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றும். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இப்போது வார நாட்கள் 7 மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வித்தியாசம் தெரிந்திட எம்டி ஜாம் சாப்பிட்டு பாருங்க. எம்டி ஜாம் ஒரே ஒரு முன்னணி தயாரிப்பு வர்த்தக நாமம் லாங்கா ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இடமிருந்து மட்டுமே. காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி தங்க கைவிசேஷத்துடன் உடனடி வில் வைப் அவுட்ஸ்களை வெல்லுங்கள். காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி. டான் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026. பிரதான அனுசரணை வழங்குவோர் சுவை ததும்பும் சுப நேரம். இணை அனுசரணை வழங்குவோர் உங்களை காத்து நாட்டினை காக்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றும். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இப்போது வார நாட்கள் 7 மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வித்தியாசம் தெரிந்திட எம்டி ஜாம் சாப்பிட்டு பாருங்க. எம்டி ஜாம் ஒரே ஒரு முன்னணி தயாரிப்பு வர்த்தக நாமம் லாங்கா ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இடமிருந்து மட்டுமே. காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி தங்க கைவிசேஷத்துடன் உடனடி வில் வைப் அவுட்ஸ்களை வெல்லுங்கள். காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி. டான் தொலைக்காட்சி பெருமையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்ற புது வருட கொண்டாட்டம் 2026 நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கின்றோம். அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மலிபன். உங்களுக்கு தெரியும், பல தசாப்தங்கள் கடந்தும் எம்மோடு இணைந்து ஒரு குடும்ப உறவாக அற்புதமாக அன்போடும் பண்போடும் இணைந்திருக்கிறது இந்த மலிபன் தயாரிப்புகள். ஆகவே மலிபன் இதற்கான பிரதான அனுசரணையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி ஒரு புது வீடு நாங்கள் புகுகின்ற பொழுது ஒரு பால் காய்ச்சி ஆரம்பிப்போமோ, அதே போல இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியையும் ஒரு பால் பொங்கலோடு தான் நாங்கள் ஆரம்பிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், எப்படி ஒரு வீட்டிலே ஒரு அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த பொங்கலுக்கு நாங்கள் மதிப்பளிப்போம். அதே போல அன்னையின் அன்புக்கு நிகரான அற்புதமான மலிபன் தயாரிப்புகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. பல தசாப்தங்களாக தலைமுறை கடந்தும் சுவை குன்றாத நாவிலே அந்த சுவைகள் ஞாபகமாக நர்த்தனம் ஆடுகின்ற அற்புதமான தயாரிப்புகளை மலிபன் உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் நமது பொங்கல் கூட இந்த மலிபன் பால் பொங்கலாகத்தான். அந்த தாய்க்குரிய அன்பும் துணிவும் இந்த மலிபன் தயாரிப்புகளுக்கு இருக்கிறது. ஆகவே இவற்றோடு தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இப்பொழுது பால் பொங்கலோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பமாக காத்திருக்கிறது. அதன் பின்னராக தொடர்ச்சியாக இந்த மைதானத்திலே பல நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கிறது. அதாவது பாரம்பரிய பண்பாட்டு விழுமியங்களோடு கலாச்சார பாரம்பரியங்கள் மிகுறாத வகையிலே பல விளையாட்டுகள் இந்த மைதானத்தை அலங்கரிக்க காத்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கிரீஸ் மரம் ஏறுதல், உரியடித்தல், தலையணை சண்டை, சாக்கோட்டம், கயிறு இழுத்தல், சமநிலை ஓட்டம், தேங்காய் திருவுதல், இப்படி பல நிகழ்ச்சிகள் ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி அனைவருக்குமாக பல நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த மைதானத்தில் இன்றைய தினம் ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். இவை அனைத்துக்குமே பிரதான அனுசரணையாளர்களாக மலிபன் இணைந்திருக்கின்றார்கள். மலிபனோடு இணைந்து இணை அனுசரணையாளர்களாக எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், NLB தேசிய லோத்தர் சபை நீங்கள் லட்சாதிபதியாக கோடீஸ்வரராக மாறுவதற்கு இன்றைய நீங்கள் தேசிய லோத்தர் சபையோடு இணைந்து உங்களுக்கான சீட்டொன்றினை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அதை விட உங்களுக்கு தெரியும், தந்தையும் தாயும் போல அன்பையும் பாதுகாப்பையும் தருகின்ற ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் SLIC தந்தையும் தாயும் போடுறது. இவற்றோடு இணைந்து இப்பொழுது இருக்கின்ற நாட்டு நிலைமைக்கு உங்கள் போக்குவரத்துகளையும் உங்கள் செலவினங்களையும் மட்டுப்படுத்துவதற்காக யாடியா உங்களுடைய டிஜிட்டல் அதாவது எலக்ட்ரிக் பைக்ஸ் இவை யாவுமே இணை அனுசரணையாளர்களாக எங்களோடு இணைந்திருக்கின்றார். ஆகவே இன்றைய நிகழ்வு மிகவும் கோலாகலமாக ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி குடும்பமாக மகிழ்ச்சியாக இந்த மாலை நேரத்தை அழகாக்குவதற்காக நாம் உங்களோடு இணைந்திருக்கிறோம். ஆகவே வருகின்ற அனைவரையும் பங்கு பற்றி இந்த நேரத்திலே பங்கு பெற்றுபவர்களுக்கு பெருமதியான பரிசுகள் மலிபன் தயாரிப்புகளாக மலிபன் வழங்குகின்ற பெருமதியான பரிசுகள் கூட காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாம் அற்புதமாக புதிய ஆண்டை வரவேற்பதற்காக பொங்கல் நிகழ்வோடு அதாவது பால் பொங்கலோடு இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். வாருங்கள். மட்டக்களப்பு நகரத்திற்கு இன்று நாங்கள் மெலிகம் நிறுவனத்தின் சித்திரை புத்தாண்டு தினத்தை இன்று ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். இப்பொழுது காலநிலை பார்த்தால் மப்பும் மந்தாரமாக இருக்குது. மழை இல்லாவிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மற்றும் நாங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வருடம் நாங்கள் இந்த புத்தாண்டு தினத்தை மட்டக்களப்பில் ஏதோ ஒரு இடத்தில் எங்களது வாடிக்கையாளர்களுக்காக நாங்கள் இந்த புத்தாண்டை நடத்தி கொண்டிருக்கோம். அனைவரையும் வருக வருகவென்று அழைக்கின்றோம். முதலாவதாக இந்த புது வருடத்தை வரவேற்கும் முகமாக இந்த பொங்கல் பால் பொங்கல் இடம்பெற காத்திருக்கிறது. ஆகவே அந்த கூடாரத்துக்குள் இருப்பவர்களையும் மோடு இணைந்து வருகை தந்து இந்த பால் பொங்கலிலே மங்களகரமாக பங்கேற்குமாறு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் அன்போடு அழைத்திருக்கின்றோம். தாயை போன்ற நம்பிக்கையுடைய கிரி இப்போது பால் பொங்கலுக்கு மலிபன் கிரி சேர்த்துக் கொள்ளப்படுகின்ற அந்த பால் பொங்கல் இப்போது மங்களகரமாக பொங்க போகிறது.
எவ்வாறு ஒரு புது வருடத்திலே நாங்கள் ஒரு புது மனைக்குள்ளே குடிபுகுகின்ற பொழுது பால் காய்ச்சி அந்த மனைக்குள்ளே நாம் மங்களகரமாக செல்கின்றோமோ, அவ்வாறு பால் காய்ச்சி இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் மங்களகரமாக காலடி எடுத்து வைக்க காத்திருக்கின்றோம். அதனை வெளிப்படுத்தும் முகமாக இப்பொழுது எங்கள் தாய்க்கு நிகரான பாசத்தை, அதனுடைய பிணைப்பை வெளிப்படுத்துகின்ற மலிபன் தயாரிப்பான மலிபன் பாலோடு இந்த பொங்கல் இந்த நேரத்திலே ஆரம்பமாகிறது. இந்த மகிழ்ச்சியும் சுவையும் நிறைந்த புத்தாண்டு காலத்தில் நாம் ஒருபோதும் மறக்க முடியாத பெயராக மெலிபன் காணப்படுகிறது. தலைமுறைகள் பல கடந்தும் காலம் காலமாக சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி குடும்பத்திலே ஒரு அங்கமாக, உறவாக, ஞாபகமாக அல்லது மகிழ்ச்சியான தருணங்களை மகிழ்வூட்டலோடு அமைத்துக் கொள்வதற்காக மலிபன் தயாரிப்புகளை நாம் இணைத்துக் கொள்வது வழமை. அந்த வகையில் இந்த புதிய ஆண்டிலும் மலிபன் மோடு இணைந்து பல புதிய ஆரம்ப மங்களகரமான நிகழ்வுகளில் குடும்பத்தில் ஒருவராக இணைந்து கொண்டு இந்த நிகழ்வை அலங்கரிக்க தயாராக இருக்கிறது. 70 ஆண்டுகளுக்கு மேலாக சுவையும் தரமும் சற்றும் குறையாமல் தலைமுறையாக இலங்கையில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவிலும் அனைவராலும் மதிக்கப்படும் ஒரு நிறுவனமாக மெலிபன் விளங்குகிறது. இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே இந்த மணித்துளிகளோடு இணைந்து கொண்டிருக்கின்ற மலிபன் நிறுவனம் சார்பாக வருகை தந்திருக்கின்ற உத்தியோகத்தர்கள், டான் தொலைக்காட்சி சார்பாக வருகை தந்திருக்கின்ற உத்தியோகத்தர்கள், அத்தோடு அமிர்தகளி இளையோர் கழகம் சார்பாக வருகை தந்திருப்பவர்கள், கதிரொலி விளையாட்டுக் கழகம் சார்பானவர்கள், இந்த மட்டிக்களி பிரதேசத்தை சார்ந்த மக்கள் என்று சொல்லி ஏராளமானவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சிகளுக்காக எம்மோடு பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாம் நன்றியோடு நினைத்து அவர்களையும் இணைத்துக் கொண்டு மெலிபனோடு இணைந்து டான் தொலைக்காட்சியின் புது வருடத்தை எதிர்கொள்ளும் புது பொலிவுள்ள பால் பொங்கலோடு நாமும் உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். சித்திரை புது வருடத்திலே சிறப்பான பல எண்ணங்கள் எம் சிந்தையிலே உதித்து ஓய்கின்ற இந்த தருணத்திலே ஒரு புதுமனைக்குள்ளே நாம் புதிய உற்சாகத்தோடு நுழைவது போல இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நுழைவதற்கான வாயிலை மலிபன் பால் பொங்கலுக்கூடாக நாம் ஆரம்பித்து வைக்கின்றோம். ஆகவே இன்றைய தினம் இதற்கான பிரதான அனுசரணையோடு மலிபன் தயாரிப்புகளை மனங்களிலே சுமந்தவர்களாய் இந்த அற்புதமான நேரத்தை நாமும் ஆரம்பித்திருக்கின்றோம். புதிய வருடத்தில் புதிய எண்ணங்கள், புதிய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாக வேண்டும் என்று சொல்லி இந்த மலிபன் பால் பொங்கி வரும் நேரத்திலே அனைவரும் மனங்களில் நல்லெண்ணங்களை விதைத்தவர்களாய், நல்ல விடயங்களை யோசித்தவர்களாய், நாட்டுக்காகவும் எம் உறவுகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் எம்மை நம்பி வாழும் ஒவ்வொருவருக்காகவும் மனதார பிரார்த்தித்துக் கொள்வோம். மலிபனுடைய பிரதான அனுசரணையோடு டான் தொலைக்காட்சி நடாத்தி கொண்டிருக்கின்ற புது வருட கொண்டாட்டம் 2026 மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் இணைத்துக் கொள்வதில் நாமும் பேருவகை கொள்கின்றோம். பொங்கி வழிகின்றதோ அதேபோல் அந்த வருடம் முழுவதும் செழிப்பானதாக இருக்கும் என்பது எமது தமிழர்களின் ஒரு பாரம்பரியமாகும். அந்த வகையில் எமது பாரம்பரியத்தின் முதல் நிகழ்வுடன் இன்றைய நாள் பால் பொங்கலுடன் இனிதாக ஆரம்பமாகின்றது எமது இந்நிகழ்வுகள். 2026 நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது மங்களகரமாக ஆரம்பிக்க தயாராகி கொண்டிருக்கிறோம். முதலில் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற விருந்தினர்களை நாம் இங்கு வரவேற்று மங்கள விளக்கேற்றலுக்காக நாங்கள் அவர்களை அழைத்து வர காத்திருக்கின்றோம். ஆக மங்கள விளக்கேற்றலுக்கு நாம் அழைக்கின்ற பொழுது அவர்களுக்கான மாலைகளை இந்த சிறுவர்கள் அணிவிக்க அந்த விருந்தினர்கள் வருகை தந்து இந்த மங்கள விளக்கினை ஏற்றுவார்கள். முதலில் எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கின்ற கிறிஸ்தவ போதகர் வணக்கத்துக்குரிய அருட்பணி டி சுயதாசன் அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு நாம் அழைத்துக் கொள்கின்றோம். இந்த டான் தொலைக்காட்சியினுடைய புது வருட கொண்டாட்ட நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக மட்டக்களப்பு போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி ஆர்.கே. செனவிரத்ன அவர்களை இந்த நேரத்திலே நாம் அன்போடு அழைக்கின்றோம். ப்ளீஸ் வெல்கம் சார் டு லைட் தி லேம்ப். அடுத்ததாக தொடர்ந்து இந்த நேரத்தில் நாம் அழைக்க காத்திருக்கின்றோம் மலிபன் குழுவினர் சார்பாக ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் கே. ரவீந்திரன் டு லைட் தி லேம்ப். மலிபன் பிஸ்கட் மேனுஃபேக்சரர்ஸ் லிமிடெட் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மிஸ்டர் இர்ஷாத் முகமது. After that, Maliban Milk Products Area Sales Manager Mr. M.R.M. Faiz. Now we cordially invite Maliban Milk Products Batiklo Area Sales Manager Mr. M.F.M. Muhassan. Next we cordially invite Maliban Milk Products Limited Batiklo Distributor Mr. M.S.M. Zamri. அவர்களை தொடர்ந்து இளையோர் சேவை உத்தியோகத்தர் திரு
அவரை தொடர்ந்து முன்னாள் கோட்டக்கல்வி பணிப்பாளர் திரு கானா சுகுமாரன், பழைய ஆர்டிஎஸ் தலைவர் மருதலிங்கம் ஐயா, புதிய ஆர்டிஎஸ் தலைவர் திரு பாலச்சந்திரன், கதிரொலி கழக செயலாளர் நிஷாந்தன் ஐயா, திரௌபதி அம்மன் கோவில் பொருளாளர் டி கிருபன், மட்டக்களி அறநெறி ஆசிரியர் தூணா கமலேஸ்வரி, ஆசிரியர் மற்றும் சமாதான நீதிவானான விக்னேஸ்வரன், இவர்களோடு இணைந்து அமிர்தகளி இளையோர் கழக தலைவர் ஜிஎன்ஆ மிதுர்ஷன் மற்றும் அதோடு லைட் ஹவுஸ் கழக பொருளாளர் பிரிய சகானுஜன் ஆகியோரை இந்த நேரத்தில் வருகை தந்து மங்களகரமாக இம்மோடு இணைந்து இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அனைவரையும் அன்போடும் பணிபோடும் அழைக்கின்றோம். இளையோர் கழக சம்மேளனம் சார்பாக வருகை தந்திருக்கின்ற தாட்சாயினி அவர்களையும் இந்த நேரத்தில் நாம் மங்கள விளக்கேற்றி வைக்க வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மட்டிக்களி பிரதேச பொதுமக்கள் சார்பாகவும் ஒருவரை வருகை தந்து இந்த மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். டான்ஸ் தொலைக்காட்சியின் மார்க்கெட்டிங் டைரக்டர் திரு சிவ கணேஷ் அவர்களை வருகை தந்து மங்கள விளக்கேற்றுமாறு இந்த நேரத்தில் அன்போடு அழைத்து நிற்கின்றோம். டான்ஸ் தொலைக்காட்சி குழுமத்தின் சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசர் திரு சசிகா அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக திரு சசிகா அவர்களை இந்த நேரத்திலே நாம் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நேரத்திலே அற்புதமாய் புது வருடத்தை நாம் மங்களகரமாய் வரவேற்க பால் பொங்கி வழிகிறது. பொங்கி வழிவது பால் மட்டுமல்ல, எங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், மனதிலே உதிக்கும் அற்புதமான நினைவுகள் அத்தனையும் மலிவன் பாலுக்கூடாக பொங்கி வழிகிறது. எம் பந்தங்களும் சொந்தங்களும் இணைந்து கொள்ளும் தருணமாய் மலிவனோடு இணைந்து டான்ஸ் தொலைக்காட்சி இந்த புது வருடத்தை இப்பொழுது பால் பொங்கி வரவேற்றிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலே நாம் இந்த மங்களகரமான நிகழ்வோடு மீண்டும் மீண்டும் உங்களை இணைத்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். மங்களகரமாக மங்கள விளக்கு ஏற்றி வைத்து எமது அதிதிகள் சிறப்பாக வருகை தந்து ஏற்றி வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து பால் பொங்கி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இப்போது கொடியேற்றுகின்ற நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு நாட்டினுடைய தேசிய கொடி ஏற்றி வைத்து அதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு இளைஞர் கழக கொடி ஏற்றி வைக்கப்படுகிறது. அதே போன்று இந்த மைதானத்தினுடைய இந்த கழகத்தினுடைய கொடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து அதிதிகளும் அந்த கொடியேற்ற நிகழ்வுகளுக்குள் அழைத்துக் கொள்கின்றோம். மட்டக்களப்பு போக்குவரத்து பொறுப்பதிகாரி செனவரத்ன சார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் தேசிய கொடியினை ஏற்றி வைப்பதற்காக. தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட இளைஞர் சம்மேளன கொடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனை ஏற்றி வைப்பதற்காக இளைஞர் சேவை அதிகாரி ஜெயசீலன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் அந்த இளைஞர் சம்மேளன கொடியினை ஏற்றி வைப்பதற்காக. அடுத்ததாக அமிர்தகடி இளைஞர் கழக கொடியினை ஏற்றி வைப்பதற்காக எமது அமிர்தகடி இளைஞர் கழக தலைவர் ஜிஎன்ஆ மிதுர்ஷன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்த பரத நிகழ்ச்சியை மேடையிலே வழங்க காத்திருக்கின்றார் செல்வி சண்முகநாதன் ருக்ஷாலினி. இந்த நடனத்தினை நெறிப்படுத்தி இருக்கின்றார் நடன ஆசிரியர் அருணன் தமிழவன். இவர்களுக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்குள்ளே உங்களை நாம் அழைத்து செல்கின்றோம்.
70 நாடுகளுக்கு ஒரே சுவையை ஒரே தரத்தில் கொண்டு செல்கிறது. இந்த டான் டிவியினூடாக மெலிபனை இணைத்துக் கொள்வதில் பெருமை அடைகின்றோம். மைதானத்திலே ஒவ்வொரு பதாகைகளும் மெலிபன் ஒவ்வொரு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு சுவையினை ஒவ்வொரு நாவுக்கும் அல்ல, ஒரே நாவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே நிறுவனம் மெலிபன் நிறுவனம். மெலிபன் நிறுவனத்தினுடைய பிரதான அனுசரணையோடு இந்த போட்டிகள் எல்லாம் இப்போது ஆரம்பிக்கப்பட போகிறது. எல்லோருக்குமே மிட்டாய் கிடைக்கும், ஆனால் மூவருக்கு தான் மெலிபன் வழங்கும் பரிசு கிடைக்கும். அப்படித்தானே? கட்டாயம். சரி, எல்லாருக்கும் என்ன தெரியுதா? தெரியுதா? சத்தமா? ரைட். இப்ப நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை திருப்பி சொல்லணும், சத்தமா சொல்லணும். ஓகே? எத்தனை பேர் மெலிபன் பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கிறீங்க? கை வைத்துங்க பாப்போம். மெலிபன் பிஸ்கட் சாப்பிட்டாக்கள் கை வைத்துங்க பாப்போம். அட, எல்லாருமே மெலிபன் பிஸ்கட் சாப்பிட்டு இருக்கீங்க. எப்படி, நல்லா இருக்குதா? மெலிபன் பிஸ்கட் நல்லமா? ஓமண்டா சத்தமா சொல்லுங்க. ஓமண்டு இன்னும் சத்தமா. 1 2 3 நான் மெலிபன் என்று சொன்ன உடனே நீங்க ஓடி வந்து இதை எடுத்துக்கொண்டு அங்க ஸ்பீடா ஓடி போயிடணும். சரியா? 1 2 3 மெலிபன். எங்க இருந்து வாரீங்க? இந்த பகுதியில் இருந்தா சுவிஸ் கிராமத்துல இருந்து வாரீங்க. சரி, இந்த போட்டியெல்லாம் வந்து மெலிபன் வழங்குது, தெரியுதா? சரி, இந்த மெலிபன் சாப்பிட்டு இருக்கீங்க நீங்க? பிஸ்கட் எல்லாம் சாப்பிடுறீங்களா? நல்லா இருக்கு. அப்படி எப்படி சுவையா இருக்கு? நல்ல சுவையா இருக்கும். சரி, உங்களுக்கு 3வது பரிசு 5 எலுமிச்சம்பழம். எலுமிச்சை தானே? சரி, ஓகே. சந்தோஷமா உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது? எப்படி இருக்கு உங்களுடைய எண்ணக்கரு? நல்ல சந்தோஷமா இருந்தது. ரைட், நல்ல சந்தோஷம் சொல்லிட்டாங்க. இப்ப 2வது வெற்றியாளர். இல்ல அதை விட அவங்க 15000 ரூபாய் கொடுக்க போறாங்க. அதுல என்ன வாங்கலாம்னு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறா. சரியா? எஸ், 15000 எக்ஸ்ட்ரா 30000. உங்களோட பேர்? என்ன பேர் மதுனிஷா பிரியகுமார். மதுனிஷா பிரியகுமார். இந்த போட்டி நடக்கும்னு வந்தீங்களா, நடக்கிறத பார்த்துட்டு வந்தீங்களா? நடக்கும்னு வந்து. எப்படி போகுது இந்த போட்டியெல்லாம்? இன்ட்ரெஸ்டா போகுது. சூப்பரா இருக்குன்னு. சரி, மெலிபன் பிஸ்கட் நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களா? அதனுடைய சுவை எப்படி? அதனுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஆல் டைம் ஃபேவரட். தந்தா இன்னும் சாப்பிடுவோம். தந்தா இன்னும் சாப்பிடுவோம். தருவாங்க. சரி, ஜெலிஸ், 1வது வெற்றியாளரோடு நீங்க பேசுங்க. இவரா 1வது வெற்றியாளர்? கடுக்கனோட அழகாக வந்து. தம்பி, உங்களோட பேர்? உஸ்தாரன் திஷாந்த். நிஷாந்த். திஷாந்த். ஓகே, திஷாந்த், நீங்க மெல்பர்ன் பிஸ்கட் ரோட்ல உங்களுக்கு பரிச்சயம் இருக்குது தானே?
ரைட், திஷாந்துக்கு எங்களுடைய வாழ்த்து. அதை விட இந்த நேரத்துல நானும் ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி கொண்டு நாங்க இந்த போட்டிக்கு வச்சு பரிசுக்கு போகலாம். இப்ப பார்த்தோம்னு சொன்னால் மலிமன் லெமன் பஃப் எங்களுக்கு பின்னால இருக்குது. சின்ன வயசுல எனக்கு காய்ச்சல் என்று சொன்னா அம்மா வாங்கி தர பிஸ்கட் வந்து இந்த லெமன் பஃப் பிஸ்கட் தான். லெமன் சுவை அற்புதமாக இருக்கும். அவர்கள் இப்போது அந்த 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட பரிசினை வழங்கி வைக்கின்றார். மதுனுஷா பிரியகுமாருக்கான பரிசுகளை இப்போது யோகராஜ் அவர்கள் வழங்கி வைப்பார். யோகநாதன் அவர்கள் இப்போது அந்த 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட பரிசினை வழங்க போகிறார். 1ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட திசாகரனுக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக மலிபன் நிறுவனத்தினுடைய பிராந்திய விற்பனை முகாமையாளர் ரவீந்திரன் ஐயா அவர்கள் இப்போது அந்த 1ஆம் இடத்து பரிசினை வழங்கி வைக்கின்றார். எங்கே சத்தமா எல்லோரும் கை தட்டுவோமா? சத்தமா. இன்னும் ஒரு முக்கிய அறிவித்தல், 26 தொடக்கம் 35 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு தான் இந்த போட்டி. முதலில் வருகை தந்து பதிவினை மேற்கொள்ளும் 14 போட்டியாளர்கள் தான் இப்போட்டியில் கலந்து கொள்ள முடியும். எனவே முதலில் வருகை தந்து இப்போட்டிக்கான கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம். இப்ப கேக்குண்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், என்ன அதுவும் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப சாப்பிடணும்னு ஆசைப்பட்டவங்க அந்த கேக்கை சாப்பிட்டு பாக்குறதுக்கு உடனடியா இந்த அரங்குக்குள்ள வந்து நீங்க பெயர்களை கொடுத்து கொள்ளலாம். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு என்பது எமது பாரம்பரியம். மகிழ்ச்சி மற்றும் சுவையாகவே ஒன்றாக இணையும் ஒரு காலமாகும். அந்த சுவைக்கு பல ஆண்டுகளாக மதிப்பினை சேர்த்து வரும் ஒரு நாமமே லிட்டில் லயன் ஆகும். சிறு வயது முதலே நமது புத்தாண்டு உணவு மேசையை சுவையாக்கிய அல்லது புத்தாண்டுக்காக நாம் பரிசளித்த லிட்டில் லயன் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நம்முடன் இருந்து வரும் அனைவரும் நேசிக்கும் ஒரு பிராண்ட் ஆகும். இது மெலிபன் நிறுவனத்திடமிருந்து வரும் லிட்டில் லயனின் கேக் சாப்பிடும் போட்டியாகும். இந்த மூவருக்கும் பரிசுகளை வழங்குவதற்காக நாம் மலிபன் நிறுவனம் சார்பாக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அலுவலகர்களை நாம் அன்போடு அழைக்கின்றோம். சுவையா இருந்தது. நான் வின் பண்ணணும் ஒரு ஆர்வத்தில் சாப்பிட்டேன். ரைட், என்னன்னு சொன்னா நம்ம இந்த லிட்டில் லயன் கேக் எல்லாமே வந்து வீட்டில் இருக்க சின்னவங்களுக்கு தான் வாங்கி கொடுப்போம். என்ன நம்ம என்னதான் இருந்தாலும் அம்மானும் போது அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம், சின்னவங்களுக்கு தான் கொடுத்துட்டு சாப்பிட சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு கேக் சாப்பிட விட்டது எப்படி இருந்துச்சு? மலிபன் விற்பனை முகாமையாளர் இர்ஷாத் அவர்களை வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த நேரத்தில் சாப்பிட்டதுல டேஸ்ட் தெரியல, வீட்டில் சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். இப்போ அவசரத்தில் சாப்பிட்டதால டேஸ்ட் தெரியல. அப்போ என்ன மாதிரி லிட்டில் லயன் கேக் அப்ப டேஸ்ட் இல்லையா? டேஸ்டான கேக் தான். வீட்டில் சாப்பிடலாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும். இப்போ ஓடி போய் அவசரத்தில் சாப்பிடுறதுல அந்த டேஸ்டே தெரியல. என்னன்னு சொன்னா போட்டியில வின் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்து கேக்குன்ற டேஸ்ட் கூட தெரியாத அளவுக்கு சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரைட், அடுத்து அவங்ககிட்ட கேட்கலாம், நீங்க என்ன மாதிரி? நல்ல டேஸ்டா இருந்தது, ஆர்வத்தில் இந்த போட்டியிலே 3ஆம் இடத்தை பெற்றிருந்தார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கான பரிசனை பிராந்திய விற்பனை முகாமையாளர் ஐயன்னா யோகநாதன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்டார் திருமதி சரண்யா அவர்கள். 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்டார். அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். பிரதேச விற்பனை முகாமையாளர் முகமது இர்சாத் அவர்கள் இவர்களுக்கான பரிசனை வழங்கி கௌரவிக்கின்றார். எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொஞ்சம் பக்கமா வாங்கம்மா. அழகா ரொம்ப வேகமா அற்புதமா சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க இந்த லிட்டில் லயன்ஸ் ஸ்பஞ்ச் ரோல் ஸ்பஞ்ச் கேக். பார்க்கலாம். இந்த பரிசனை வழங்குவதற்காக திரு ரவீந்திரன் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம். 1ஆம் இடம் பெற்றுக்கொண்டார் திருமதி சுஜிதா அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாங்க. கொஞ்சம் அந்த கூடாரத்துல இருந்து கை தட்டுற சத்தத்தை காணல, அந்த கூடாரத்துல இருந்து கொஞ்சம் பெரிய சத்தமா கை தட்டி. ஓகே, இந்த நேரத்தில் பரிசனை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் பரிசனை வழங்கி கௌரவித்தவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, அடுத்த போட்டி ரெடி. சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் சுவை ததும்பும் சுப நேரம்.
இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் உங்களை காத்து நாட்டினை காக்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றும். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இப்போது வார நாட்கள் 7 மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வித்தியாசம் தெரிந்திட எம்டி ஜாம் சாப்பிட்டு பாருங்க. எம்டி ஜாம் ஒரே ஒரு முன்னணி தயாரிப்பு வர்த்தக நாமம் லாங்கா ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இடமிருந்து மட்டுமே. காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி தங்க கைவிசேஷத்துடன் உடனடி வில் வைப் அவுட்ஸ்களை வெல்லுங்கள். காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி. டான் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026. பிரதான அனுசரணை வழங்குவோர் சுவை ததும்பும் சுப நேரம். இணை அனுசரணை வழங்குவோர் உங்களை காத்து நாட்டினை காக்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றும். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இப்போது வார நாட்கள் 7 மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வித்தியாசம் தெரிந்திட எம்டி ஜாம் சாப்பிட்டு பாருங்க. எம்டி ஜாம் ஒரே ஒரு முன்னணி தயாரிப்பு வர்த்தக நாமம் லாங்கா ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இடமிருந்து மட்டுமே. காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி தங்க கைவிசேஷத்துடன் உடனடி வில் வைப் அவுட்ஸ்களை வெல்லுங்கள். காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி. மீன்பாடும் தேனாடா மற்ற நகர்களுடைய அற்புதமான சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்தோடு இணைந்து கொள்வதில் பெருமிதம் அடைகின்றோம். எங்கள் மத்தியிலே மக்கள் மத்தியிலே சுமார் 70 வருடங்கள் கடந்து மெலிபன் தமக்குரிய நாமத்தை தக்க வைத்திருக்கின்றது. ஒரு தரமான உற்பத்தியை சுகாதார அடிப்படையிலே மக்களுக்கு வழங்குவதில் 70 வருடங்களை கடந்த ஒரு முன்னோடியாக திகழ்கின்ற மெலிபன் நிறுவனம் அற்புதமான முறையிலே அனுசரணை வழங்கி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது உண்மையிலே இந்த மட்டக்களப்பு மண்ணினுடைய பெருமையை பறைசாற்றுகின்றது. எப்பொழுதுமே மெலிபன் நிறுவனமானது சமூகத்தோடு கலந்து சிறப்பான முறையில் செயற்படும் என்ற நம்பிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. சென்ற வருடமும் கூட மட்டக்களப்பில் அற்புதமான நிகழ்வு நடைபெற்றது. அதே போல இவ்வரிடமும் இந்த மெலிபனுடைய அனுசரணையோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற பெருமையாக இருக்கின்றது. அதே போல அத்தனை உள்ளங்களும் கலந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். அத்தோடு பொதுவாக சொல்ல போனால் டான் தொலைக்காட்சி வருடம் தோறும் இம்மோடு கைகோர்ப்பது வளமையான விடயம். அந்த வகையில் இம்முறை மட்டக்களப்பு மண்ணில் பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அனைவரும் மெலிபனோடு இணைந்து சந்தோஷமான இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டினை கொண்டாட வேண்டும் என அன்பான வாழ்த்துக்களோடு இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்கூட்டி தெரிவித்துக் கொள்கின்றோம். மெலிபன் லிட்டில் லயனோட கேக் சாப்பிட்ற போட்டி ஒரு பக்கமாக முடிஞ்சது. ஸோ மெலிபன் பூரண அனுசரணையோட நடந்துகிட்டு இருக்கிற இந்த போட்டி நிகழ்ச்சி டான் டிவி நேரலையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த ஒரு அட்டகாசமான போட்டி இந்த மைதானத்தில் நடக்க போகுது. என்ன போட்டின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ அந்த போட்டியை பற்றி எங்களோட விஜய் சொல்ல போகிறாங்க. யார் அந்த போட்டியில் கலந்துக்க போகிறாங்க, எத்தனை வயசில் கலந்துக்க போகிறாங்க, எப்படி இந்த போட்டி போக போகுது அப்படின்னு சொல்லுங்கள். சரி, 16 வயது தொடக்கம் 25 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கான சாக்கோட்டம், அதை தொடர்ந்து ஆண்களுக்கு மட்டும் தானா? இல்ல பெண்களுக்கும் இருக்கு, அதை நீங்க சொல்லணும். ஆமாம், பெண்களுக்கான சாக்கோட்ட நிகழ்வுகளும் இந்த 16 வயதிலிருந்து 25 16 வயதிலிருந்து 25 வயதிற்குட்பட்ட பெண்களுக்கான சாக்கோட்ட விழாக்களும் இந்த மைதானத்தில் இடம்பெற காத்து கொண்டிருக்கின்றது. மெலிபன் பிரதான அனுசரணையுடன் அடுத்த போட்டியாக சாக்கோட்டம் இடம்பெற போகிறது. அந்த சுற்றுல 3 பேரை தெரிவு செய்யப்படும். சோ பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் 3 பேர் மட்டும் தான் தெரிவு செய்யப்பட போகிறது. அதாவது முதல்ல வர 10 பேருக்கு தான். ஆமா, அதையும் சொல்லிக்கணும். முதல்ல வர 10 பேருக்கு தான் அந்த போட்டி நடக்க போகுது. நீங்க முன்பதிவு செய்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 16 வயதிலிருந்து 30 வயதுக்கு மாற்றம் செஞ்சாச்சு. ஏன் நாங்களும் சாப்பிட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க கலந்து கொண்ட மாதிரி நாங்களும் ஓட மாட்டோமா அப்படின்னு கலந்து இருப்பாங்க இல்லையா? சும்மா ஓடல. ஆமா, சும்மா ஓடல, சாக்க போட்டு ஓடுறது. நமக்கு சும்மாவே ஓடுறது கஷ்டமா இருக்கு. அவங்க சாக்க போட்டு ஓடி 1ஆம் 2ஆம் 3ஆம் பரிசுகளை வெல்ல தயாராகுங்க. நீங்க முதல் வரக்கூடிய 10 பேர் தான் இந்த போட்டியில செலக்ட் பண்ண போறோம். உண்மையிலே சித்திரப்புறவரோட விழா என்பது வெறுமனாக விளையாட்டாக மட்டுமே இல்லாமல் எமது தமிழ் கலாச்சார பண்புகளை நாம் எடுத்துக்கொண்டு செல்கின்ற ஒரு நிகழ்வாக இங்கே காணப்படுகின்றது. ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு வட்டாரங்கள் தோறும் இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுகின்ற போது எமது கலை கலாச்சார பண்புகள், அந்த விழுமியங்கள் எல்லாம் ஏனைய சமூகங்களுக்கும் ஏனைய சமூகத்தவர்களுக்கும் எடுத்து செல்லக்கூடியதாக இது அமைந்திருக்கின்றது. உண்மையான இந்த நிகழ்வுகள் இந்த வட்டார ரீதியாக மட்டுமல்லாமல் பிரதேச ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் கூட இந்த நிகழ்வுகள் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அமர்வுகளே இளைஞர் கழகத்துக்கு எமது மாநகர முதல்வர் என்ற வகையிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இது எல்லாவற்றுக்கு மேலாக இந்த நிகழ்வுகளை
சர்வதேசமெங்கும் காண்பிப்பதற்காக இங்கே ஊடக அனுசரணையை செய்து கொண்டிருக்கின்ற டான் குழுமம் அவர்களுக்கும் நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களோடு இணைந்து கைகோர்த்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே தேசிய மட்டத்திலே தேசிய ரீதியாக ஒரு நிறைந்த சுவையை பெற்ற மெலிபன் நிறுவனம், அந்த நிறுவனமும் இங்கே இணைந்து உங்களுக்கான அந்த அனுசரணையை செய்து கொண்டிருப்பது பாராட்டத்தக்கது. உங்கள் இருவருக்கும் மாநகர முதல்வர் என்ற வகையிலே நான் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான சாக்கோட்டம் நிகழ்ச்சி இருக்குது. அவங்களும் நீங்க தயாராகி கொள்ளுங்க. இந்த போட்டியில சிறப்பாக கலந்து கொள்ள போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்த சொல்ல போறோம். இந்த சாக்கு சிக்கி விழுந்தவங்க, சரிங்களா, அவங்க அப்படியே ஓடக்கூடாது. சாக்கு சிக்கி கீழே விழுந்தவங்க நீங்க அப்படியே இந்த அரங்கை விட்டு வெளியேற வேண்டியதான், சரிங்களா? மெலிபன் எப்போதும் நாவுக்கு சுவை தரக்கூடிய 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் எமது சுவையை எங்கெங்கும் நாவுக்கு சுவை தரக்கூடிய மெலிபன் ஒவ்வொரு சுவையிலும் உங்கள் வீடுகளை இந்த புது வருடத்தோடு சந்தோஷமாக கழித்துக் கொண்டிருக்கிறது. 1 2 3 மெலிபன் சொல்லுவேன், சரியா? மெலிபன் சொன்னதுமே நீங்க என்ன பண்ணா இங்க இருந்து ஓடி போயிட்டு சாக்க போட்டுட்டு அங்க இருந்து இங்க வரணும், சரியா? விதிமுறை விளங்கிடுச்சா? ரைட், ஓகே. நீங்க இங்க இருந்து 10 பேரும் நான் 1 2 3 மெலிபன் சொன்னதுமே இங்க இருந்து 10 பேரும் ஓடணும். உங்க நேரா சாக்கு இருக்குதா? அந்த சாக்கு எடுத்து நீங்க காலுக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து இங்க ஓடி வரணும். யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்க வெற்றி செய்யப்படுவாங்க. அடுத்தது பெண்கள் ரெடியா இருக்கிறீங்களா? நீங்க சாக்கோட்டதுக்கு ரெடி? ஆர் யூ ரெடி? ஓகே, ரெடியாமா? இது ஒரு புது கேள்வி. சாக்க போட்டுட்டு ஜம்ப் பண்ணியா வாரன்னு கேட்கிறாரு. ஓடி வருவீங்களா? முடியுமா? சரி, முடிஞ்சா ஓடி வாங்க, உங்களுக்கு தான் பெரிய பரிசு. ரைட், ஓகே. அவர் கேட்கிற கேள்வியை பார்த்தா நானே இந்த போட்டியை புதுசா நடத்தலாம் போல இருக்கு. ஜம்ப் பண்ணி வாரதான்னு கேட்கிறாரு. ஓடுவாரோ அப்படின்னு தெரியல. ரைட், ஓகே. நீங்க எப்படி வேணாலும் வாங்க, ஆனா கீழே விழாம இந்த எல்லை கோட்டை தாண்டணும். சரி, ரெடி பண்ணுமா? ஓகேயா? சேலஞ்ச் ஒரு தடவை சத்தமா மெலிபன் சொல்லுங்க. என்னப்பா சாக்கோட்டத்துக்கு வந்த மாதிரி தெரியல, இவங்க முயலோட்டத்துக்கு வந்த மாதிரி தெரியுது. அப்படி இல்ல. 1 2 3 மெலிபன். சார் நீங்க உற்சாகப்படுத்தலாம், கை தட்டி உற்சாகப்படுத்துங்க. யார் இங்கு யாரோ அடப்பாவிகளா, அவன் சொன்ன மாதிரி ஓடியே வந்துட்டாயா. நானும் அவன் பாஞ்சி வருவான்னு பார்த்தா சொன்ன மாதிரி ஓடியே வந்து அவன் வின் பண்ணிட்டான். ரைட். இந்த போட்டிக்கான விதிமுறையை பத்தி சொல்றோம். முதலாவது ஓடி போய் சாக்கை எடுத்து போட்டுட்டு அங்க இருந்து திரும்ப இங்க ஓடி. ஆமா, ஜலி சொன்ன மாதிரி உருண்டு வரக்கூடாது. சொன்னா நம்ம ஆண் வீரர்கள் வந்து அப்படியே அவங்களோட திறமைகளை காட்டி சாக்கோட்ட நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பெண்கள் காத்திருக்காங்க, எப்படி விளையாட போறாங்க அப்படின்றத பாக்க. சரி, அவங்க எனர்ஜி எப்படி இருக்குன்னு பாப்போம். சத்தமா எல்லாரும் சேர்ந்து மெலிபன் சொல்லுங்க பாப்போம். சத்தமா. இந்த நான் விசில் அடிப்பேனா? 3 2 1. யாரோ நிந்திரியா போயிட்டாங்க. நான் கொஞ்ச நேரம் பிந்தின உடனே உருண்டு வரணும்னு சொன்னீங்க. பாப்போம். ஆஹா, ஹாஞ்சிகா பின்னாடி வராங்கப்பா. மான்குட்டி, ஐயோ கமா தங்கச்சி ஆமா அருமை. ஓகே, வெரி குட் வாங்க. இல்ல வாங்கமா. சிங்கம் பெண்ணே எழுந்து ஓடி முடிக்கணும். ரைட், ஓடி முடிக்கணும். இந்த சாக்ஸ் மாதிரி எல்லாம் போடுறே இல்ல அக்கா, இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க? ஆமாம், சாக்கோட்டை ஆண்களுக்கான போட்டியில் வெற்றி பெற்ற அந்த மூவரையும் அன்போடு மேடை கலைக்கின்றோம். எக்ஸிகியூட்டிவ் திரு ஏ தினத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நகுலேஸ்வரன் தாரிகா 3ஆம் இடம். அவருக்கு இந்த பரிசினை நாம் வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கின்றோம். 2ஆம் இடம் சுரேந்திரன் அனோஜிகா அவர்கள் 2ஆம் இடம். இவர்களுக்கான பரிசினை வழங்குவதற்காக ஏரியா சேல்ஸ் மேனேஜர் திரு இர்சாத் முகமது அவர்களையும் நாம் அன்போடு அழைக்கின்றோம். 2ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டார் விஜயநாதன் கிஷோதி. இவர்களுக்கான பரிசினை வழங்குவதற்காக நாம் அழைக்கின்றோம். ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் திரு கே ரவீந்திரன் அவர்களை நாம் இந்த நேரத்திலே பரிசினை வழங்கி கௌரவிக்க அழைக்கின்றோம். 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டார் திரு சகி அவர்கள் 3ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டார். இவர்களுக்கான பரிசினை ஏரியா சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் திரு ஏ தினத் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். தொடர்ந்து 2ஆம் இடத்தினை பெற்றுக் கொண்டார் திரு பவித்ரனுக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக ஏரியா சேல்ஸ் மேனேஜர் திரு இர்சாத் முகமது அவர்கள் இப்பொழுது வழங்கி கௌரவித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக முதல் இடத்தை பெற்றுக் கொண்டார் ரோஷாந்த். சாக்கோட்டை போட்டியில் முதலிடம் பெற்ற ரோஷாந்த் அவர்களுக்கான பரிசினை
ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் எங்கள் மதிப்புக்குரிய திரு கே ரவீந்திரன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். பரிசுகளை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர்களுக்கும் பரிசுகளை வழங்கி கௌரவித்த மலிபன் குடும்பத்தினருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையில் இந்த இடத்துல வந்து தலையணை சண்டை இடம்பெற காத்திருக்கின்றது. எனவே ஆர்வமுள்ள ஆண்கள் அனைவரும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். இந்த இடத்தை சுற்றினா அவ்வளவான ஆண்களை காண்றதுக்கு இல்ல. தலையணை சண்டையில் ஆண்களுக்கு ஆர்வம் இல்லையா? தலையணை சமர் இப்பொழுது இடம்பெற காத்திருக்கிறது. தலையணை சமரிலே முதலாவதாக இப்பொழுது நாங்க நாக் அவுட் மேட்ச் ரெடி பண்ணிட்டோம். கே நிருஷான் மற்றும் எஸ் பவித்ரன். கே நிருஷான் மற்றும் எஸ் பவித்ரன். தலையணை சண்டை பார்க்க ஆர்வம் உள்ளவங்க எல்லாம் அப்படியே கிட்ட வாங்க. 2 1 ஸ்டார்ட். தொடர்ந்து முட்டி உடைத்தல் நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. உண்மையாகவே ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். முட்டி உடைத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சிகள்லேயே ஒரு வினோதமான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இந்த முட்டி உடைக்கிற போட்டியாளருக்கு வந்து கண்களை கட்டிடுவாங்க. கண்களை கட்டினா நம்மளுக்கு எதுவும் விளங்குமா? விளங்காது. கண்கள் கட்டி இருக்கிற போட்டியாளர் என்ன செய்வார்? மற்றவங்க சைடில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் அவங்களோட உதவியோட முட்டி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். பக்கத்தில் இருக்க உறவினர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க? வலது பக்கமா போ, இடது பக்கமா போ, நேரா போ, அந்த சத்தமெல்லாம் வருது, சைடில் போங்க, அங்கே போங்க, மேலே போங்க, அடிங்க அப்படின்னு வாங்கலாம். இப்போ உற்சாகமாக பார்வையாளர்கள் வந்து கொடுக்குற அந்த ஒரு உற்சாகம் தான் போட்டியாளர்களை வந்து அவங்களோட குறிக்கோளை நோக்கி போய் முட்டி உடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆமாவா இல்லையா? ரைட். அப்போ நீங்கள் எப்படி அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்துவீங்க? முட்டி உடைத்தல் நிகழ்வு நடைபெறதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் அவங்க வந்து போட்டியாளரை வந்து ஆர்வப்படுத்துவாங்க அப்படின்ற விஷயங்கள் இங்கே வந்து சைடில் அப்படியே காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னதான் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து உற்சாகம் கொடுத்தாலும் முட்டி உடைத்தலில் கலந்து கொள்ள போகிற அந்த போட்டியாளர் எப்படியானவராக இருக்கணும்? தண்ட கவனத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நான் எந்த இடத்த நோக்கி போய்கிட்டு இருக்கேன், முட்டி எந்த இடத்துல இருக்குது, நான் எப்போ அடிக்கணும், எங்கே போகணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஞாபகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்க மனசில் எழுற ஒரு யூகங்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த முட்டியை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க. முட்டியை நோக்கி போய்கிட்டே இருக்கிற நேரம் சைடில் இருந்து அங்கால போ இங்கால போன்னு சொல்லும்போது சிலர் முட்டியை விட்டு தாண்டி போவாங்க.
அப்படியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள் கூட நடக்கும். ஸோ அப்படி இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பார்க்கறதுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொற்ப வேளையில் அந்த பக்கமாக முட்டி உடைத்த நிகழ்வு இடம்பெற காத்திருக்கு. தலையணை சண்டை 2ஆம் இடம் நிரு அவர்களுக்கான பரிசினை வழங்கி கௌரவிப்பார். இதில் முக்கியமான ஒரு விஷயம், அந்த எந்தளப்பையும் ஒரு வடிவா தூக்கி காட்டுங்க. மலிபன் வழங்குகின்ற ஒரு கிஃப்ட் கேம்பரும் அதே நேரத்தில் டான் தொலைக்காட்சி வழங்குகிற ஒரு சிறிய பணத்தொகையும் அந்த எந்தளப்புகளை இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் நிரு. அடுத்தது ஜெனி குலேந்திரன் எனப்படும் ஜெனி, ரீஜனல் சேல்ஸ் மேனேஜர் திரு கே ரவீந்திரன் அவர்கள் டான் தொலைக்காட்சியுடைய பணப்பரிசும் வழங்கப்படுகிறது. நன்றி. எல்லாரும் தள்ளி நில்லுங்க, மண்டையில் விழுந்தாலும் முழு அடி. கைதட்டுங்க கைதட்டுங்க, எல்லாரும் கைதட்டுங்க, சத்தமா கைதட்டுங்க, சத்தமா கைதட்டுங்க. என்னப்பா நான் போடுற சத்தம் கூட உங்ககிட்ட இருந்து வரமாட்டேங்குது. இல்லை நீங்க சொல்லக்கூடாது, அந்த பக்கமா போங்க இந்த பக்கமா போங்கலாம் சொல்லக்கூடாது. ரைட் தம்பி கேமராமேன் பார்த்து நின்றுக்கோங்க. அவர் சொன்னதுமே விளக்கிட்டாருப்பா. சரி, இப்போ வந்து அந்த முட்டியை உடைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. ஸோ அந்த முட்டியை உடைக்கக்கூடிய தருணத்தை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முட்டியை எப்படி உடைக்கணும் அப்படின்றத கூட அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த நடுவில் இருக்கிற முட்டியை தான் உடைக்கணும், அங்கே இங்கே போகக்கூடாது, அந்த பக்கமாக போகக்கூடாது. சரி, அவர் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் தான் அந்த முட்டியை அடிக்கணும். ரைட், பார்ப்போம். ஒவ்வொருத்தர் தான் அந்த முட்டியை அடிக்கணும், பார்ப்போம். ஓகே ஓகே. இப்போ என்னென்ன சத்தம் போடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, யாருமே சத்தம் போடக்கூடாது. ஓகே, நன்றி. அந்த முட்டியை சிறப்பாக உடைச்சிருக்காரு. முட்டி உடைத்தல் போட்டியினுடைய வெற்றியாளருக்கான பரிசு இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த பரிசினை 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட ஒரு அக்கா வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான பரிசு தான் இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வெற்றியாளருக்கான பரிசினை வழங்கி வைக்கிறதுக்காக நாங்கள் அன்போடு அழைத்துக் கொள்வது மலிபன் நிறுவனத்தினுடைய ஏரியா சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் அன்புக்கு மதிப்புக்குரிய NFM முஹசன் அவர்களை அழைத்துக் கொள்கின்றோம். எப்போதும் மலிபனோட உன்னத பால் சுவை கொண்ட கிரி, தாயை போன்ற நம்பிக்கை கொண்ட இந்த கிரி பால்மாவை அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய மலிபன் நிறுவனத்திலிருந்து அந்த பரிசு இப்போது வழங்கப்பட போகிறது. 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட ஒரு ஆண் ஒருவருக்கான பரிசு இப்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. அந்த பரிசினை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் அன்போடு அழைப்பது R ரவீந்திரன் அவர்களை அழைக்கணும். 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட அந்த வெற்றியாளருக்கான பரிசு அதனை வழங்கி வைக்கின்றார் மலிபன் நிறுவனத்தினுடைய சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் NFM முஹசன் அவர்கள் இப்போது வழங்கி வைக்கின்றார். 1ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அந்த பெண் வெற்றியாளருக்கான மலிபன் நிறுவனத்தினுடைய ஏரியா சேல்ஸ் மேனேஜர் MRM ஃபாயிஸ் அவர்களை அழைக்கின்றோம் அந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக. அந்த 1ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர் இப்போது அழைக்கப்படுகிறார் K ராஜேஸ்வரி அக்கா. அந்த 1ஆம் இடத்தினை பெற்றுக்கொள்கின்றார். கொண்டு அடுத்த போட்டிகள் உங்களை அழைத்து செல்ல போகிறோம். அடுத்த போட்டி கயிறுழுத்தல் போட்டி இடம்பெறவிருக்கிறது. அந்த கயிறுழுத்தல் போட்டியை பற்றிய தகவல்களை இப்போது நாங்கள் வழங்க போகிறோம். சொல்லுங்க. ஆமாம், அதற்கு முன்னதாக வந்து இந்த டீ மேக்கிங் என்ற ஒரு விளையாட்டை வந்து இந்த குழுவினர் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. டீ மேக்கிங், அந்த டீ ஆத்தி ஊத்துற அந்த போட்டியா? டீ மேக்கிங் சுவையா இப்ப நாங்க டீ குடிக்க போறோம். என்ன டீ குடிக்க போறோம்? குடிக்கிறது இல்ல, மெலிபன் டீ வந்து ஏற்கனவே போட்டு வச்சிருக்காங்க. அத நாங்க வந்து யாரு லென்த் ஆத்துறாங்களோ அவங்க தான் இதுல வந்து. அப்ப டீ மாஸ்டர் வேலை. ரைட், டீ மாஸ்டர் வேலைக்கு நீங்களும் தெரிவாக போறீங்களா? வாங்க, அத லென்த்தா ஆத்தக்கூடிய அந்த டீ மாஸ்டருக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? இதுக்கு வந்து வயசு எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்படின்னு சொன்னா 35க்கு மேற்பட்ட அம்மாமார் எல்லாரையுமே வந்து நாங்க இந்த மைதானத்திற்கு டீ ஆத்துவதற்காக 35 வயதுக்கு மேற்பட்டவங்க இந்த மைதானத்துல டீ ஆத்தலாம் ஊத்தலாம். ஸோ அதை லெந்தா
ஊத்தணும், அப்படிதான் என்ன லெண்டா ஊத்தணும். ரைட், மெலிபன் வழங்கக்கூடிய கிரி டி நீங்க ஆத்தி ஊத்த போறீங்க. ஸோ டான் டிவியோட இந்த நேரலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இது சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம். குணசுந்தரி, பாமினி, ராஜேஸ்வரி, திலகராணி, ஜெயகலா, தவராணி, சந்திரகலா. ஆம், இவ்வளவு போட்டியாளர்களை மன்னிச்சுக்கொண்டு ரெடியா இருக்கிறது டீம் மேக்கிங் போட்டி. ஓகே, இந்த போட்டிக்கான நடுவர்கள் மைதானத்துக்குள்ளே வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். போட்டிக்கான நடுவர்களை அனுப்பி வைக்குமாறு ஏற்பாட்டு குழுவுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். அதே போல் இந்த இன்னொரு விஷயம் அக்கா, இன்னொரு விஷயம், பக்கத்தில் நினைச்சா அவங்க தள்ளி நில்லுங்க. அவங்க ஆத்திரடி உங்க மேலே படும், இவங்க ஆத்திரணி உங்க மேலே படும். ஆத்திரடி படப்பட நீங்கள் டீன்னு ஏச அந்த டீ கீழே விழ அப்புறம் பெரிய புரளியாக போயிடும். டீயா ஆத்துங்க. ஓகேவா? ஓகே, ரைட். அழகான நேரத்தில் மெலிபன் தேயிலை எமது சுவைக்கே உரித்தான சுவை இப்போது வழங்கப்படுகிறது. சிந்தாம ஊத்தணும். இப்போ சொல்லுங்க அம்மா, அவங்க சொன்னதை நீங்க சொல்லுங்க. சிந்தாம ஊத்தணும். அவங்க 2 வேர்ட்ஸ் சொன்னாங்களே, அவங்க ஒரு வேர்ட்ஸாக மாத்திட்டாங்க. இப்போ சொல்லுங்க அம்மா, அவங்க சொன்னது என்ன? வடிவா ஆத்தணும். வடிவா ஆத்துவீங்க நீங்க. சிந்தாம உயர்த்தி மாற்றணும். சரி, நான் அந்த போட்டியின் விதிமுறை உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அப்புறம் எல்லாரும் போட்டிங்க தானே? ரைட். இதில் டீ இருக்குது, இது எம்டி கப். இப்போ மற்றவங்க மேலே படாமல், சரிங்களா, எவ்வளவு நீங்கள் உயர்த்தி கீழே சிந்தாமல் மற்ற கப்பில் மாற்றி ஆத்துறீங்களோ அவங்க தான் வின்னர். ரெடியா? ரைட். கையை நடுங்க, எல்லாரும் கையை நடுங்க. அப்படி உறுதிமொழி எடுத்துக்குவோம் என்ன? ஆமாம், சரி, ஓகே. இப்போ உறுதிமொழிக்கு நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கீங்களா? ரைட், ஓகே. மலிபன் தேயிலை நீங்கள் குடிச்சிருக்கீங்களா? எப்படி இருக்கும் மலிபன் தேயிலை? சத்தமாக சொல்லுங்கப்பா. ருசியாக இருக்கிறதெல்லாம் சத்தமாக சொல்லணும். சொல்லுங்க. நல்ல மணமாகவும் நல்ல சாயமாகவும் நல்ல ருசியாகவும் இருக்குமா மெலிபன் தேயிலை? ரைட். அக்கா நீங்கள் சொல்லுங்கள், மெலிபன் தேயிலை எப்படி இருக்கும்? நல்ல சட்டப்படி இருக்குமா? ரைட், ஓகே. அக்கா நீங்கள் சொல்லுங்கள். போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 கப் இருக்கு. அதை லெண்டா அப்படியே உயர்த்தி மற்ற கப்பில் ஊற்றணும். அதே மாதிரி தேயிலையினுடைய அற்புதமான பரிசோதனை பெற்றுக் கொள்கின்றார் சுபாஜினி. சுபாஜினி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் சுவை ததும்பும் சுப நேரம். இணை அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் உங்களை காத்து நாட்டினை காக்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றும். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இப்போது வார நாட்கள் 7லும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வித்தியாசம் தெரிந்திட எம்டி ஜாம் சாப்பிட்டு பாருங்க. எம்டி ஜாம் ஒரே ஒரு முன்னணி தயாரிப்பு வர்த்தக நாமம் லங்கா ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இடமிருந்து மட்டுமே. காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி தங்க கை விசேஷத்துடன் உடனடி வில் வைப் அவுட்ஸ்களை வெல்லுங்கள். காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி. சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 பிரதான அனுசரணை வழங்குவோர் சுவை ததும்பும் சுப நேரம். இணை அனுசரணை வழங்குவோர் உங்களை காத்து நாட்டினை காக்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றும். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இப்போது வார நாட்கள் 7லும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வித்தியாசம் தெரிந்திட எம்டி ஜாம் சாப்பிட்டு பாருங்க. எம்டி ஜாம் ஒரே ஒரு முன்னணி தயாரிப்பு வர்த்தக நாமம் லங்கா ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இடமிருந்து மட்டுமே. காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி தங்க கை விசேஷத்துடன் உடனடி வில் வைப் அவுட்ஸ்களை வெல்லுங்கள். காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி. 2 டீமும் கவனிங்க. இந்த அண்ணா புல் என்று சொல்லி கத்துவார். புல் என்று சொல்லி கத்துவார். சரியா? அந்த புல் என்று சொல்லி கத்தும் போதுதான் நீங்க இழுக்க ஆரம்பிக்கணும். இவர் புல் புல் என்று சொல்லி
புல் என்று சொல்லி கத்தும் போது தான் இழுக்க வேணும். மற்றது இவர் நீங்க இங்கால கடந்துட்டீங்கன்னு சொன்னா நீங்களா கையை விடக்கூடாது. இவர் கை காட்டுவார். இப்படின்னு கை காட்டினா தான் இந்த பக்கம் கடந்துட்டேன் அர்த்தம். கை காட்டாம நீங்களா யோசிச்சு கைத்தை விடக்கூடாது. விட்டா நீங்கள் அவுட். அதே போலதான் சரியா? இது கடந்துட்டா இல்லையான்றதை நீங்க தீர்மானிக்க கூடாது. இவர் சொல்லுவார். கை உயர்த்தும் போது மட்டும்தான் நீங்கள் அந்த கைத்தை விட வேணும். நீங்களா யோசிச்சு கைத்தை கையில விடக்கூடாது. சரிதானே? ஓகே, ரெடியா? அக்னி டீம் ரெடியா? அக்னி டீம் ரெடியா? மெனிகா டீம் ரெடியா? நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? ஓகேயா? ரைட். ஸ்ட்ரெயின். நீங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க. டீம் ரெடி. புல்.
ஆண்களுக்கான கயிறெழுத்தல் போட்டியிலே 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட மெனிகா டீம் குழுவினரை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் மெனிகா டீம் கம். மெனிகா டீம் குழுவினரை நாங்கள் இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம். மலிபன் அனுசரணையோடு டான்ஸ் தொலைக்காட்சி நடாத்தி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய இந்த அமிர்தகளி இளையோர் கழகம் மிகச் சிறப்பான ஒத்துழைப்பினை இந்த நிகழ்ச்சிக்காக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அமிர்தகளி இளைஞர் விளையாட்டுக் கழகத்தினருக்கும் இந்த நேரத்திலே கதிரொலி விளையாட்டுக் கழகத்தினருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கின்ற அதே நேரத்திலே டான்ஸ் தொலைக்காட்சி குழுமம் இந்த புது வருடத்தை முன்னிட்டு நடாத்தி கொண்டிருக்கின்ற இந்த மிகச் சிறப்பான ஒரு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் இறுதிப் போட்டி, மிக பிரமாண்டமான போட்டி, கயிறிழுத்தல் போட்டி. அதிலே 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட இந்த மெனிகா டீம் அவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக திருகோணமலை மலிபன் நிறுவனத்தினுடைய சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் திரு ஷாமீன் அலி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக இந்த நேரத்திலே கயிறெழுத்தல் போட்டியிலே இறுதியில் வெற்றியிட்ட பீனிக்ஸ் அணிக்கான பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்படுவதற்காக பேட்டிகளோ சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் முகான் அவர்களை அன்போடு நாம் அழைக்கின்றோம். இந்த பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக டீம் பீனிக்ஸ் ஒவ்வொருத்தரா வந்து உங்களுக்கான பரிசுகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். இந்த டீம் கேப்டன் வந்து இது 3 அம்மா மேரா? சரி, இந்த 3 அம்மா மேட்ட 3 மகளும் வாங்க. 2 மகளா? அது 2 மகளும் வாங்க. இந்த 3 அம்மா மாட்ட 2 மகளும் வாங்க. 2 அம்மா மாட்ட 2 மகளும் வாங்க. உங்களோட அம்மாட கையை பிடிங்க பாப்போம். ரைட், ஓகே ஓகே, இப்போ டவுட் கிளியர். என்று சொன்னால் இதில் இன்னொரு ஆள் யார் உங்களோட பிள்ளை இதில் பங்கு பெற்று இல்லையா? ஓகே, இதில் இவங்க தாய் மகளா இந்த அணிக்கு வந்து பலம் சேர்த்திருக்கிறது, ஒற்றுமையின் ஒரு வெளிப்பாடாக பிரதிபலித்திருக்கிறதாகவே இந்த பீனிக்ஸ் குடும்பத்தினுடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வெற்றியை நாங்கள் செலிப்ரேட் பண்றதுக்காக டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் ஒரு சிறிய பண பரிசு தொகையினை டான்ஸ் தொலைக்காட்சி குடும்பம் வெற்றி பெற்ற பீனிக்ஸ் அணிக்காக வழங்குகிறது. இந்த பரிசு தொகையினை வழங்குவதற்காக டான்ஸ் தொலைக்காட்சியினுடைய விரிவாக்கங்களுடைய மார்க்கெட்டிங் மேனேஜர் திரு சிவா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மார்க்கெட்டிங் மேனேஜர் சிவா அவர்களை வருகை தந்து இந்த பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு, பண பரிசுகளை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, 3 அம்மாவரும் அப்படியே சேர்ந்து பெற்றுக்கொள்ளலாம். டான்ஸ் தொலைக்காட்சியின் ஒரு சிறிய பண பரிசு தொகை பீனிக்ஸ் அணிக்காக. சரி, இப்பொழுது இந்த நேரத்திலே இறுதி ஒரு நெருப்பான ஒரு போட்டி, ரொம்ப கஷ்டமான பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கே பதவதைக்கக்கூடியதா இருந்துச்சு. இந்த இறுதி போட்டியிலே பங்கு பெற்றிய அந்த வெற்றியாளர்களில் அந்த இறுதி போட்டி வெற்றியாளரில் 2ஆம் இடம் பெற்றுக்கொண்ட லைட் ஹவுஸ், தேங்க்யூ வெரி மச். லைட் ஹவுஸ் அணிக்கு பரிசுகளை வழங்க காத்திருக்கிறோம். லைட் ஹவுஸ் அணியினரை இந்த பக்கத்திலே வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். லைட் ஹவுஸ் குழுவினருக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக
ட்ரிங்கோமலி சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவ் சாமீர் அலி அவர்களை இந்த நேரத்தில் நாம் அன்போடு அழைக்கின்றோம் இந்த பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக. இரண்டாம் இடம் பெற்றுக்கொண்ட லைட் ஹவுஸ் அணியினருக்கான பரிசுகள் இப்பொழுது வழங்கப்பட காத்திருக்கிறது. கௌரவிப்பதற்காக என்னுடைய டான் தொலைக்காட்சி அக்கவுண்டிங் மேனேஜர் அபிஷேக் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு அழைக்கின்றோம் இந்த பரிசனை வழங்கி கௌரவிப்பதற்காக. திரு அபிஷேக் அவர்கள் இவர்களுக்கான கேஷ் பிரைஸ், இந்த டீமுக்குரிய கேஷ் பிரைஸை இப்பொழுது வழங்கி கௌரவிப்பார். டீம் எல்லாரும்
அற்புதமான கிரீஸ் மரம் ஏறும் போட்டியிலே வெற்றியீட்டிய அணியினருக்கான பரிசினை நாங்கள் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். முதலில் நடுவர்களாக கலந்து கொண்டிருந்த நிஷாந்தன், ராஜ்மோகன், மதன் ஆகிய மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புன்னச்சோலை சார்பாக பீனிக்ஸ் பறவைகள் வீரர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பரிசினை பெற்றுக் கொள்வதற்காக, இந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மதிப்பிற்குரிய திரு ரவீந்திரன் அவர்களையும் நாங்கள் இந்த நேரத்திலே அன்போடு அழைக்கின்றோம். மூன்று பேர் மூன்றாவது டீமாரி 3 நிமிஷத்துக்குள்ள அந்த உச்சியில இருந்த கொடியை காணல. 2.5 நிமிஷத்துல அந்த கொடியை காணல. முக்கியமான ஒரு விடயம், 16வது வெற்றி கொடி இந்த புன்னைச்சோலை பீனிக்ஸ் பறவைகள் அணியினரால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனை கௌரவிக்கும் முகமாகவும் இந்த போட்டியிலே இணைந்து கொண்டதற்காகவும் உற்சாகமாக வெற்றி அடைந்ததற்காகவும் இந்த அணியினருக்கு டான் தொலைக்காட்சி வழங்குகின்ற ஒரு மிக பெருமதியான ஒரு பரிசு தொகை இந்த நேரத்திலே நாம் வழங்குவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றோம். இந்த பரிசு தொகையினை இவர்கள் கையில் அன்போடு வழங்குவதற்காக டான் தொலைக்காட்சியினுடைய டைரக்டர் மார்க்கெட்டிங் சிவகணேஷ் அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு அழைக்கின்றோம். பீனிக்ஸ் பறவைகள் உயிர பறந்து வெற்றி கொடியை தமதாக்கி கொண்ட புன்னைச்சோலை பீனிக்ஸ் பறவைகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்திலே நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய தினம் மருத நோட்ட போட்டியிலே வெற்றியீட்டிய வெற்றியாளர்களுக்கான பரிசினை நாங்கள் வழங்க காத்திருக்கிறோம். முதல் 3 இடங்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கான வெற்றி பரிசு வழங்கப்பட காத்திருக்கிறது. இந்த ஆண்களுக்கான பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக எம்மோடு இணைந்து கொண்டிருக்கின்ற மிஸ்டர் இர்சாத் முகமது அவர்களை இந்த நேரத்திலே அன்போடு நாம் மேடைக்கு அழைக்கின்றோம். ஏரியா சேல்ஸ் மேனேஜர், நோர்த் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் மதிப்பிற்குரிய யோகநாதன் அவர்களையும் இந்த நேரத்திலே அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மெலிபன் வழங்கும் 15,000 ரூபாய் பணப்பரிசோடு அவருக்கான பரிசு பொதியும் இந்த நேரத்திலே வழங்கப்படுகிறது. அவருக்கான வாழ்த்துக்களை வழங்கி அவரை கௌரவிக்குமாறு இந்த நேரத்திலே நாம் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் கைதட்டி அவரை கௌரவப்படுத்துங்க. உங்களோட இடத்துல இருந்து மருத நோட்ட போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட மாட்டிக்கல் பகுதியைச் சேர்ந்த திபாகரன் சதுர்சன் அவர்களுக்கு மெலிவன் வழங்கும் 30,000 ரூபாய் பணப்பரிசோடு பரிசு பொதியும் வழங்கப்படுகிறது. இந்த மருத நோட்ட போட்டியிலே உற்சாகத்தோடு தனது இலக்கை முதலாவதாக பூர்த்தி செய்த பனிச்சியடி காந்தன் நிஜந்தன் அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கு மெலிவன் வழங்கும் 60,000 ரூபாய் பணப்பரிசோடு பரிசு பொதியும் வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. உங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக 5ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட அமிர்தகளி பகுதியைச் சேர்ந்த தயாஷீலன் ஹர்ஷான் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். சுவிஸ் கிராமத்தைச் சேர்ந்த விஜயநாதன் யதுஷன் சேர்ந்த கனகராசா டிரோஜன். 9ஆம் இடம் திராய்மட பகுதியைச் சேர்ந்த சங்கர்தாஸ் பவித்ரன். 10ஆம் இடம் அமிர்தகளி பகுதியைச் சேர்ந்த இன்பராஜ் லக்ஷன். இவர்கள் அனைவரையும் வருகை தந்து பரிசு பொதினை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றோம். நன்றி கலீஸ். அதனைத் தொடர்ந்து சைக்கிள் ஓட்ட போட்டியிலே பங்கு பெற்றிய அந்த போட்டியாளர்களுக்கான பரிசுகள் இப்போது நாங்கள் வழங்கி வைக்க போகிறோம். மெலிபன் அனுசரணையோடு டான் டிவியினுடைய சித்திரை குதூகல கொண்டாட்டம் நிகழ்ச்சியினை சந்தோஷமாக கண்டுகளித்து நிறைவு பகுதிக்கு பணப்பரிசினையும் இப்போது வழங்கி வைக்கின்றோம். 15,000 ரூபாய் பெறுமதியான 3ஆம் இடத்திற்கான பணப்பரிசு இப்போது வழங்கி வைக்கப்படுகிறது. 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வெற்றியாளருக்கான பரிசினை வழங்க போகின்றோம். 30,000 ரூபாய் பணப்பரிசு இப்போது அவருக்காக மெலிபன் வழங்கிக் கொண்டிருக்கிறது. மெலிபன் வழங்குகின்ற பரிசு இப்போது அவருடைய பொற்கரங்களுக்கு செல்கிறது. வெற்றியாளர் இப்போது தெரிவு செய்யப்பட்டு அவருக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்படுகிறது. மனோகரன் ரொபேகா 60,000 ரூபாய் பணப்பரிசினை மெலிபன் வழங்குகின்ற எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய பிரதான அனுசரணையாளர்கள் சுவை ததும்பும் சுப நேரம் மெலிபன் வழங்கக்கூடிய 60,000 ரூபாய் பணப்பரிசு இப்போது வின்னருக்கான பரிசு வழங்கப்படுகிறது. எல்லாரும் சேர்ந்து கைதட்டோமா? சஜந்திகா அமிர்தக்களியில் இருந்து பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து
திராய்மடுவிலிருந்து அதே போல 6ஆம் இடத்திற்கான பரிசினை பெற்றுக் கொள்கின்றார். திராய்மடு பகுதியிலிருந்து சுகேந்திரன் அனோஜிதா அவர்களை அழைக்கின்றோம் 6ஆம் இடத்திற்கான பரிசினை பெற்றுக்கொள்ள. அதே போன்று 7ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர் திராய்மடு பகுதியிலிருந்து ஸ்ரீநாதன் ஹன்சிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஸ்ரீநாதன் ஹன்சிகா அந்த தேங்காய் திருவுதல் போட்டியினுடைய 2ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர். தேங்காய் திருவுதல் போட்டியினுடைய 1வது இடத்தினை பெற்றுக்கொண்ட வெற்றியாளர் கே ராஜேஸ்வரி அக்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஓகே, இந்த அமிர்தகளி இணைந்திருக்கிறது. அதே போல மலிபன் எப்போதுமே சுவையை எங்களுக்கு எப்போதுமே வழங்கிக் கொண்டிருக்கின்ற மலிபன் பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனை பெற்றுக்கொண்ட ஜீவராஜ் விதுஷன் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த விளையாட்டுகள் ஒவ்வொன்றும் ஏன் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு வெற்றி அடைவதற்கான முழு முதல் காரணமாக இருந்த அமிர்தகளி விளையாட்டுக் கழகத்தினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் டான் தொலைக்காட்சி குடும்பம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் இந்த அமிர்தகளி பிரதேச மக்கள் அனைவருக்குமே நாங்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த கழக அங்கத்தவர்கள், இந்த இளையோர், இந்த தலைவர், செயலாளர், பொருளாளர், அந்த அனைவருமே எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அமிர்தகளி பிரதேசத்தை சார்ந்த போட்டியாளர்களுடைய குடும்ப உறவுகள், பெற்றோர் அனைவருக்குமே இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மலிபன் மற்றும் டான் தொலைக்காட்சி சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். டான் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் 2026 பிரதான அனுசரணை வழங்கியோர் சுவை ததும்பும் சுப நேரம். இணை அனுசரணை வழங்கியோர் உங்களை காத்து நாட்டினை காக்கும் ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப் தந்தையும் தாயும் போன்றும். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு இப்போது வார நாட்கள் 7லும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். வித்தியாசம் தெரிந்திட எம்டி ஜாம் சாப்பிட்டு பாருங்க. எம்டி ஜாம் ஒரே ஒரு முன்னணி தயாரிப்பு வர்த்தக நாமம் லங்கா ஸ்பெஷல் ஸ்டீல்ஸ் இடமிருந்து மட்டுமே. காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி தங்க கை விசேஷத்துடன் உடனடி வில் வைப் அவுட்ஸ்களை வெல்லுங்கள். காங்கில்ஸ் ஃபுட் சிட்டி.